இது இந்த த்ரா அப்படிங்கிறத இப்படி எழுதலாம். தாவை போட்டு இப்படி உள்ள ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த ரெண்டு மெத்தட்ல எப்படி போட்டாலும் த்ரா தான். சரி சார், இந்த லெட்டருக்கு மட்டும்தானா? இல்லை, ஹிந்தியில் இருக்க எல்லா லெட்டருக்குமே லெப்ட்ல கோடு போட்டாங்கன்னா ரா சவுண்டு வரும். எப்படின்னு பாருங்க. இப்ப இது காவா, இந்த கா கீழே இப்படி ஒரு கா வந்து இக்கா ஆயிரும், இந்த கோடு வந்து ராவாயிரும். இது சா, இந்த சா கீழே இப்படி ஒரு கோடு போட்டுட்டீங்கன்னா இச்சுரேன் ஆயிரும். சா வந்து இச்சாயிரும், கீழே இருக்க கோடு ராவாயிரும்.